என்ஆர் கிரியேஷன் நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய பதிவு தனிய வேலைக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு வர பெண்கள் தொடர்பானது. இந்த காணொலியை பார்க்குற ஆட்களுக்கு அவங்களோட நிலைமைக்கு ஏற்றா போல இந்த காணொலி பயனளிக்கும்னு நான் நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு பொம்பளைகள் தனிய வேலைக்கு வர்றது கூடுமா கூடாதா அல்லது அது சரியா பிழையாண்டிங்க நான் பேச வரல. ஆனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கேன். ஏன் வாராங்க, எப்படி வாராங்க, இங்கே வந்ததுக்கு பிறகு எப்படியான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது, இப்படியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கேன். தீர்ப்பு உங்களோட கையில், சரியா பிழையா கூடுமா கூடாதுன்ற தீர்ப்பு உங்களோட கையில் தான் இருக்கு. அடுத்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்பயுமே விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கல என்ற நம்மளோட வீடியோ நீண்டிட்டே போகும். அதால நம்ம பேசுகிற விஷயத்துக்கு எது மிகவுமே பொருத்தமா இருக்கோ அதை மட்டும் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். இது தொடர்பாக நம்ம நிறைய விஷயம் பேச இருக்கின்றதுனால நம்ம இதை 2-3 பாகமாக தான் பதிவிட இருக்கோம். ஏன்னு எல்லாத்தையும் ஒரே காணொலியில் பேசக்கொள்ள நம்மளுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். ரெண்டாவது பார்க்குறாக்களுக்கும் அது கொஞ்சம் சலிப்பறிக்கும் என்றதுனால நம்ம 2-3 பாகமாக இதை பதிவிட இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்த தொடர்களை உடனே பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். வினயமான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இடையில வர துண்டுகள் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பாகத்தை பார்த்துட்டு மற்ற பகுதியை பார்க்காம எதையுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கிற வேணும். நீங்க தரக்கூடிய இப்படியான ஆதரவு தான் இது போன்ற இன்னும் பல காணொலிகளை பதிவிடுறதுக்கு என்னை போன்றவர்களை ஊக்குவிக்கும். இது தொடர்பாக பேசுறதுக்கு எனக்கு ஒரு சில தகவல்கள் தேவைப்பட்டுச்சு. அதுல ஒன்றுதான் வெளிநாட்டுக்கு வாராக்கள் தொடர்பான ஒரு புள்ளி விவரம். அதை பத்தி தேடக்கொள்ள இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் ஒரு அறிக்கை பார்த்தேன். 2024 ஆண்டு வரைக்கும் அன்னளவா 3 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக வேண்டி வந்திருக்காங்க. அதில் 60% ஆட்கள் ஆம்பளைகள், 40% ஆட்கள் பொம்பளைகள், 180% இருக்கிறது ஜிசிசி கண்ட்ரியில. அதுலேயும் குறிப்பா 70,000க்கும் அதிகமான ஆட்கள் இருக்கிறது குவைட்ல. நான் ஏன் இந்த புள்ளி விவரத்தை இப்ப சொல்றேன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு எந்த அளவுக்கு ஆக்கள் வாராங்க என்றதை உணர்த்துறதுக்காக வேண்டியும் பின்னால பேச போற ஒரு சில விஷயங்கள் இதோட தொடர்பு படும் என்றதுனாலையும் இந்த புள்ளி விவரத்தை நான் முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கிறேன். வெளிநாட்டுக்கு வர பொம்பளைகள் எடுத்து பார்த்தோம்னா, கல்யாணம் முடிக்காதாக்கள், கல்யாணம் முடிச்சாக்கள், கல்யாணம் முடிச்சு விவாகரத்து கொடுக்கப்பட்டவர்கள், அப்படி இல்லைன்னு விவாகரத்து கோரியவர்கள் எல்லாரும் வர. நம்ம இதுல பேச போறது தனிய தொழிலுக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு வர பெண்களை பத்தி தான். முதலாவது இவங்க வெளிநாட்டுக்கு வந்து எப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காங்க, அதுக்கு பிறகு எப்படியான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி நேரிடுது என்றதை பேச முதல்ல இவங்க வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு என்ன காரணம், அந்த காரணங்கள் எதால உருவாகிச்சு என்றதை நம்ம பார்த்துட்டு போனோம்னு சொன்னா அது நம்மளுக்கு மிகவுமே இந்த விஷயத்தை விளங்குறதுக்கு உதவியா இருக்கும். வெளிநாட்டுக்கு கல்யாணம் முடிக்க முதல்ல வர பொம்பளைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு பின்னால இருக்கிற முக்கியமான காரணங்கள்ல ஒன்றுதான் இந்த வறுமை. ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க ஆரம்பத்துல இருந்தே வறுமையில இருக்கிறார்கள். உழைக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒரு நேரமோ 2 நேரமோ திண்டுட்டு பிடிச்சிட்டு நாட்களை கடத்திட்டு போறார்கள். ஆனா காசு இருக்கிறவன்ட்ட கூட இல்லாத சந்தோஷம் அவங்களோட அவங்களோட வீட்டுக்குள்ளுக்கு இருக்கும். அந்த சந்தோஷம் அவங்க வறுமையில இருக்காங்கன்றதே அவனை மறக்கடிச்சிடும். அந்த அளவுக்கு சந்தோஷம் இருப்பாங்க. ஏதாவது மேலதிகமாக ஒரு தேவை வர டைமுக்கு ஒரு தண்ணி லைன் ஒன்று எடுக்கணும், இல்லாட்டி ஒரு கிணறு ஒன்று தோண்டணும், இல்லாட்டி ஊட்டை ஏதோ ஒரு வகையில் ஊட்டை கட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஊட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கு, அதை முழுமையாக முடிக்கிறதுக்கு ஒரு உதவி தேவைப்படும். இப்படியான சந்தர்ப்பங்களில் அடுத்தாக்களோட உதவியை நாடுறாங்க. இப்படியான ஆக்கள் ஊர்ல இருக்கிற பணக்கார ஆக்கள்கிட்டயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கிட்டயோ போய் அவங்களோட தேவையை முன்வைக்கிற டைம்ல அவங்க இவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு விதத்துல எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து தான் அவங்க அதை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப உதாரணமா ஒரு ஆள் போய் தண்ணி லைன் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கிட்ட அவரோட தேவையை முன் வச்சா அவங்க இவர வறுமையை அவங்களோட பிரபல்யத்துக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கிறார். அவங்க பிரபல்யமாகறதுக்கு நிறைய மாற்று வழிகள் இருந்துன்னு சொன்னாலும் இவைகளைத்தான் பாவிக்கிறேன். இப்ப தண்ணி லைனை எடுத்து கொடுத்து போட்டு அவரையும் வச்சு ஒரு போட்டோ ஒன்று அடிச்சு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் இல்லாட்டி பெரிய பெனர் ஒன்று அடிச்சு அடுத்த தரத்துக்கு அதை பப்ளிசிட்டி பண்றேன். அவர்கிட்ட போய் ஒரு நேர்காணல் எடுக்கிற, நாங்கள் தண்ணி எடுத்து தர முதல் நீங்கள் எப்படியான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தீங்க, தண்ணி எடுத்து தந்ததுக்கு பிறகு எவ்வளோ லேசாரிக்கி, இப்படியான நேர்காணல்லாம் போய் எடுக்கிறேன். அவங்க வறுமையில் இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு சுயமரியாதை, சுய கௌரவம், தன்மானம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அவங்களும் நம்மளை போல மனுஷன் தான். நம்ம சமூகத்தில் எப்படி தலை காட்டுறோமோ அவங்களும் அதை போல தலை காட்டணும். எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா பொம்பளைகள் ஃபேஸ் கவர் பண்ணுறது கூடுமா கூடாதா, சுண்ணத்தா ஃபர்தான்னு சொல்லி நான் இங்கே பேச வரல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தால் தண்ணி லைன் எடுத்து கொடுத்தாங்க. தண்ணி லைன் எடுத்து கொடுத்து போட்டு
போட்டோ பிடிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுது. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருந்தது ஒரு இளம் வயசு பொம்புல. அவைக்கு கேமராக்கு முன்னுக்கு போய் நிக்கிறதுக்கு கூச்சம். ஏன் கூச்சம்? நாளைக்கு அவையும் நாளிடத்தை போகணும், அவட பிள்ளையும் வளர்ந்து ரோட்ல போய் நிக்கணும், நாளைக்கு அவட பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகணும். கடைசியில அவ ஃபேஸ் கவர் பண்ணாத ஒரு ஆள் ஃபேஸ் கவரை பண்ணிட்டு போய் அந்த கேமராக்கு முன்னுக்கு போய் நின்றா. இதெல்லாம் நம்ம நாட்கள் யோசிக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட பிரபல்யத்துக்கு பல மாற்று வழிகள் இருந்தேன்னு சொன்னாலும் இந்த மாதிரியான இதுகளை தான் யூஸ் பண்றேன். ஒரு சாமான் பார்சலை கொடுத்தேன்னு சொன்னா அதையும் போட்டோ பிடிச்சி அவங்களும் எத்தனைக்கு தான் இதெல்லாம் சகிச்சுக்கிறேன். எந்த நாளைக்கும் எதை கொடுத்தாலும் சரி, பார்சலோட கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் அவங்களோட ஒரு தேவையை நிவர்த்தி செஞ்சு கொடுத்தாலும் எல்லாத்தையும் இப்படியே போடுறேன்னு சொன்னா நாளைக்கு அவங்க சமூகத்துல தலை காட்டுற இல்லையா, அவங்களோட பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து அவங்க ரோட்ல போய் நிக்கிற இல்லையா, இதெல்லாம் நம்மடாக்கள் யோசிக்கிறல்ல. இன்னும் ஒரு சில ஆக்கள் தனிப்பட்ட ரீதியில ஒரு சில உதவிகளை செஞ்சு போட்டு தனிப்பட்ட ரீதியா எதையாவது எதிர்பார்க்கிறேன். நான் இதை பத்தி மிச்சம் விளக்கமா பேச வரல, ஏன்னு நான் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்றதுனால. ஆனா இன்றைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. உதவி என்ற பேர்ல எதையாவது ஒன்றை அடைஞ்சிக்கணும் என்ற நோக்கத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த வறுமையில இருந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிக்கிறேன், எந்த நாளைக்கும் இப்படியே நம்மளோட நிலைமை இருக்கிறதான. ஒரு சில ஆக்கள் இந்த தொந்தரவு இப்படியான ஆக்களோட தலைவலி தாங்க இல்லாம எல்லாத்தையும் முட்டு போட்டு வெளிநாட்டுக்கு வராங்க. இன்னும் ஒரு சில ஆக்கள் இருப்பாங்க, ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க, நல்லா திண்டு குடிச்சிட்டு அவங்களோட தேவையை அவங்களே பூரணப்படுத்திட்டு 4 பேருக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இடையில ஏதோ தவிர்க்க முடியாத சில காரணங்களால வறுமைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. குடும்ப பொறுப்பு யார கையில இருந்துச்சோ அவர் மௌத்தாயிருப்பாரு, ஒரு நோய் நொம்பலம் வந்திருக்கும், ஒரு உழைக்க முடியாத ஒரு கட்டம் வந்திருக்கும். இப்படி சில காரணங்களால வறுமைகளுக்கு தள்ளப்படுறாங்க. இவங்களோட நிலைமையை யாரு சரி விளங்கி இவங்களுக்கு உதவி செய்யணும்னு போய் செஞ்சாலும் அவங்க அதை ஏற்கிறதுக்கு மறுப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம 4 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தாக்கள், நம்ம நல்ல அழகா இருந்தாக்கள், கௌரவத்தோட நல்ல கௌரவமா இருந்தாக்கள், இன்றைக்கு நம்ம 4 பேருக்கிட்ட வாங்குற அளவுக்கு இருக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறார்கள். இந்த கட்டத்துல அந்த குடும்பத்துல ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு ஆம்புல அப்படி இல்லைன்னு சொன்னா உழைக்கக்கூடிய ஒரு ஆம்புல இல்லாம போற கட்டத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் என்ற குடும்பம் யார்ட்டையும் கையேந்தப்படா, இல்லாட்டி இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நான் பாதுகாக்கணும், இந்த குடும்பத்தோட கௌரவம் குறையப்படா என்றதுக்காக வேண்டி ஒரு சில பெண்கள் வெளிநாட்டுக்கு வர. 2வது சீதனம். இன்றைக்கு பொதுவா சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பார்வரிக்கு பொண்டாட்டியோட வீட்டு இருந்தேன்னு சொன்னா பெரும்பாலும் அதை சீதனமா தான் பாக்குறேன். அந்த பார்வை சரியா பிழையா என்றதுக்கு முதல்ல ஒரு சில ஆக்கள் இருக்காங்க, பொண்டாட்டிட ஊட்டரிப்பாங்க. ஆனா பொண்டாட்டிட குடும்ப பொறுப்புல 70% பொறுப்பு அவர மேல இருக்கும். அது அவங்களுக்கு உள்ளரிக்கிற ஒரு புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு சில ஆக்கள் இருக்காங்க, பொண்டாட்டிட ஊட்டான் இருப்பாங்க, ஆனா அவருக்கு ஒரு ஊட்ட கட்டிக்கக்கூடிய வசதி இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆள் பொண்டாட்டிக்கிட்ட ஊடு இருக்கி, அப்ப இவர் வெளிநாட்டுல இருந்துட்டு ஒரு ஊடு கட்டுறது சொன்னா அங்க உதவிக்கு ஆள் தேவை, போகணும் வரணும் சாமான் வாங்கணும். அப்ப இந்த மாதிரியான கட்டத்துல அவரு அந்த பொண்டாட்டியோட வீட்டுக்கு எவ்வளவு பெருமதியோ ஏதோ ஒரு விதத்துல அந்த பெருமதியை கொடுத்து அந்த வீட்டை ஒரு சொந்தமாக்கிருப்பாரு. சிலாக்கள் இதை விமர்சிக்கலாம், சரி விலகானலாம். முதலாவது நான் இதை மார்க்க ரீதியா நான் அணுகல, மார்க்க ரீதியா அணுகக்கூடிய சூழ்நிலையிலையும் நான் இல்லை. பொதுவா இப்படியான ஆக்களால பிரச்சனை வார வீதம் குறவும். இன்னும் ஒரு சிலாக்கள் இருக்கிற கல்யாணம் பேசுற டைம் முகித்தின பொண்ணாக வேணும், ஊடுவளவு வேணும், வயல் வேணும், வாகனம் வேணும், இப்படி கேட்கிறார்கள். இவங்களால பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே தடமாறி திரிகிற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பேசக்குள்ள இப்படி சீதனம் கேட்டேன்னு சொன்னா அவங்க சில நேரத்தையில அவங்களோட ஊடே அறகுறையா இருக்கும். அவங்களுக்கு 10,000 வீட்டல் இருக்கும். அவங்களோட நிலைமை இப்படி இருக்க போல அவங்கள்ட்ட போய் இப்படி கேட்டா அவங்க உழைக்கிறதுல தின்ற குடிக்கிறையா, அவங்களோட மத்த சோழிகளை பாக்குறியா, இல்லாட்டி பிள்ளைக்கு ஊட்ட கட்டுறியா. இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிட்டு சொன்னா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோன்னு சொன்னா ஒரு ஊடு ஒன்று கட்டாயம் கொடுத்தே அவனோட மைண்ட் செட்டுக்கு இப்ப பொதுவா எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னொரு சில ஆக்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்துட்டு சொன்னாலே தலைவலி. அதை விட இன்னும் கொஞ்சம் மேல போனா பொம்பளை புள்ள கொமராயிட்டு சொன்னா இருக்கிற போக கட்டளை எல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, ஊடு கட்டணும் நகை நாட்டு தேடணும்னு சொல்லி. இன்னைக்கு அந்த அளவுக்கு இது மாறி போயிடுது. இன்றைக்கு சும்மா யோசிச்சு பாருங்க, இப்படி அன்றாட தேவைகளே பூர்த்தி செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல யாரு சரி இப்படி போய் சீதனத்தை கேட்டா 4 பேர்கிட்ட உதவிதான் எடுத்து அவங்க செய்யறேன்னு சொன்னாலும் 4 பேர்கிட்ட இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டிடலாமா? எத்தனை பேர்கிட்ட போய் கேட்கறதுக்கு? ஒரு நகை நட்டை வாங்கிடலாமா? இன்றைக்கு இதால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இந்த சீதனத்தால கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தன்னு சொன்னாலும் கல்யாணம் முடிச்சிக்கலாத ஒரு நிலைமை. அப்படியே பின்தள்ளி இது எல்லாத்தையும் சேர்க்கும் வரைக்கும் அப்படியே பின்தள்ளி போற. சில நேரங்கள்ல சில ஆட்கள்
சில தவறான செயற்பாடுகளுக்கும் தள்ளப்படுற இதனாலதான். அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்கு, பல கனவுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அவங்களை எவ்வளவு நாளைக்கு எப்படியே பொறுமையா இருப்பாங்க? ஒரு சிலாக்கள் பொறுமையா இருந்து அவங்களே பாதுகாத்துன்னு சொன்னாலும் எல்லாரையும் மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சில கட்டத்துல யாரா இருந்தாலும் சொன்னாலும் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில கட்டத்துல சில இடத்துல உளுந்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல பொம்பளைகளை விமர்சிக்கிறியா ஆம்பளையில குற்றம் பிடிக்கிறேன். கல்யாணத்தை அப்படியே பின்தள்ளி போட்டுவீங்களே, ஒரு நேரத்துல அம்மா அப்பாவுக்கு முகம் காட்டையலாம். ஏன் தெரியுமா? கான்ட்ராக்கள் எல்லாம் கேட்கிற மகளுக்கு எத்தனை வயசு, இன்னும் கல்யாணம் முடிக்கலையா, இன்னும் பேசலையா, இன்னும் ஒண்ணு சரி வரலையா, அவங்களுக்கு செல்லையிலுமா பேசுறாக்கள்லாம் சீதனம் கேட்காங்க. சீதனம் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லி நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தண்ட வறுமையை இன்னொருத்தட்ட வெளிப்படுத்துறதுக்கு யாருமே விரும்புறல. அப்ப அவங்க அதை மறைக்கிற கட்டத்துல நம்ம இதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இதை பத்தி கேட்கப்படா, இதை பத்தி பேசப்படா அப்படின்னு விளங்கிக்கிறோம். இல்ல திரும்ப காண்ற டைமுக்குள்ள அதையே திரும்ப தோண்டி கேட்கிறேன். எந்த அளவுக்குன்னா அது சில அம்மா அப்பா மாருக்கு இல்லாத கொள்ளாத வருத்தம் எல்லாம் வர இதாலாம். சீனில இருந்து பெஷர்ல இருந்து எல்லா வருத்தமும் வர இதாலாம். அவங்க அந்த வறுமையை அப்படியே மறைக்க கொள்ள கேட்கிற ஆள் இருக்கிறது தானே. அவரு செல்லத்தில் அவரே ஒரு ஊகத்தை எடுத்துக்கிறேன்னுடா, ஒருவேளை பிள்ளையில தான் என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட சும்மா ஒரு கதையை கொண்டு விடுவாரு. கதை விடக்கொள்ள கேட்கிறவர் இருக்கிறது தானே. அவரு போய் என்ன செய்வாருண்டா, இன்னொருத்தட்ட கதைக்க கொள்ள இன்னொரு மகளுக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் பேசுறியாம், என்ன இன்னொன்று சரி வரலையாமே, பிள்ளையில தானே இன்னும் பிரச்சனையான்ற மாதிரி எனக்கு ஒரு கதையொன்று கேள்விப்பட்டுச்சு அப்படின்னு. அப்படி சென்னா கடைசியில அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதே ஒரு சவாலா வந்து நிற்கும். இன்னும் ஒரு சில பிள்ளைகள் அம்மா அப்பா குடும்பத்துல எல்லாரும் ஒன்று கூடுற மாதிரி ஒரு கல்யாணமோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று வந்தா அந்த இடத்த கூட போறதுக்கு வைக்கப்படுற. ஏன்டா தெரியும் போனா இதைத்தான் கேட்பாங்க என்று தெரியும். ஒரு சில பிள்ளைகள் ஊட்ட பக்கத்தொட்டுக்காராங்களோ இல்லாட்டி குடும்பத்தாக்களை யார் சரி வந்தா ரூம்ல இருந்து வெளியே வரல. என்ன தெரியும் வந்தா இதைத்தான் தோண்டி கேட்க போறாங்க. இன்னும் முடிக்கலையா, இன்னும் ஒண்ணு பேசலையா, ஒண்ணு சரி வரலையா, இதைத்தான் கேட்க போறாங்க. ஒரு சில பிள்ளைகளுக்கு இதை யோசிச்சு கல்யாணம் ஒன்று பேசி சரி வர டைமுக்கு தலையில இருக்கிற அறவாசி முடியிருக்காது. இன்றைக்கு அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் இந்த கதையெல்லாம் கேட்டு சகிக்கலாம நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ தூள்காரனோ எவனோ ஒத்தன் வந்து அம்புட்டண்டா அவனை விரும்பிட்டு இதாயிட்டு அவனை போய் முடிச்சதுக்கு பிறகுதான் கொஞ்ச நாள் போகலாம் சுயரூபம் தெரிய வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதால வர பிரச்சனை அது பெரிய பிரச்சனை. சில நேரத்தில் அந்த பிள்ளை யோசிக்கும், இதை விட பேசாம நான் அப்படியே இருந்திருந்தேன்னு சொன்னா நிம்மதியா இருந்திருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை இருக்கிற இடத்துல அம்மா அப்பா குடும்பத்தாக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை முடிஞ்சு வச்சாலும் 2-3 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த குடும்பத்து நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான நேரத்துல தான் அந்த குடும்பத்துல எல்லா குடும்பத்திலேயும் பொதுவா பொறுப்புணர்வு இல்லாத சில ஆம்பளைகள் இருப்பாங்க. அப்படியான ஆக்கள் இருக்கிற டைம்ல இல்லாட்டி ஆம்பளைகள் இருந்தும் உழைக்கக்கூடிய சூழல் இல்லாத நோய் இப்படி ஏதாவது இருக்கிற டைம் இல்லாட்டி ஆம்பளைகள் இருந்தும் வெளிநாட்டுக்கு எங்க போறேன்னு சொன்னா 4-5 லட்சம் ரூபாய் காசு வேணும். அப்ப அவங்க யோசிக்கிற நம்மளுக்கு இப்ப 4-5 லட்சம் ரூபாய் காசு யாரு தார? அப்ப பொம்பளைகளுக்கு என்ன மைண்டுக்கு வர உடனே ஆம்பளை போறேன்னு சொன்னா 4-5 லட்சம் ரூபாய் நம்ம செடணும். பொம்பளை நம்ம போறேன்னு சொன்னா நம்ம காசு கொடுக்க தேவையில்லை, நம்மளுக்கு 4 லட்சம் ரூபாய் காசு வரும். ஏஜென்சிக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய் நம்ம ஊட்ட கொடுத்து போட்டு நம்ம போய் நம்ம வீடு வாசலை கட்டி நகை நட்டை தேடி நம்ம வந்து கல்யாணத்தை முடிப்போம். இப்படி வந்து அதுக்கு பிறகு அவங்க வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதால வார சவால்கள் இருக்கே சில நேரத்தையில அது பெரிய ஒரு சவாலா ஒரு சிலருக்கு அமையுது. இதை பத்தி பேச போனா மனுத்தியால கணக்குல பேசலாம். நான் சொல்ற பையன்டா கல்யாணம் முடிக்கும் முதல் வேலைக்கு வெளிநாட்டுக்கு வர அந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க என்ன காரணம்னு சொல்லி. பெரும்பாலும் அவங்க செல்றதுக்கு கூச்சப்பட்டாலும் அவங்களுக்கு பின்னால இருக்கிறது இந்த 2 மிரிக்கும். அப்படி இல்லைன்னா 2ல் 1. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆம்பளையில இருக்க வேண்டிய இடங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல சிலர் ஆண்களாக இல்லாம போறதுதான் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி நேரிட்டு. இது தொடர்பா என்னால முடிஞ்ச ஒரு சில விஷயத்தை மிக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் பேசினிக்கென்று நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாணம் முடிக்க முதல்ல ஒரு சில குமர பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வாரது சரியா பிள்ளையா, இல்லாட்டி அதை விமர்சிக்கலாமா, இல்லாட்டி பெண்களை விமர்சிக்கிறியா, இல்லாட்டி ஆண்களை குற்றம் பிடிக்கிறியா, எது சரி எது பிள்ளைன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது தொடர்பான அடுத்தடுத்த தொடர்களை பார்க்கறதுக்கும் அது உதவியா இருக்கும் என்பதோட இன்னும் பல காணொளிகளையும் பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க தரக்கூடிய ஆதரவு தான் இப்படியான காணொளிகளை பதிவிடுறதுக்கும் ஊக்குவிக்கும் என்பதோடு இதனுடைய தொடராக இன்னொரு காணொளியிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.